எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவனுடைய வாழ்க்கை ரகசியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது 10 ரகசியங்கள் இருக்குங்க. இவங்கள பத்தின குணங்கள். அது என்னென்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷனுடைய முதல் நட்சத்திரமா வரும். இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அதே மாதிரி அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது சரஸ்வதி தேவி தான் அதனுடைய அதி தேவதை. மரம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டி மரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, காலபுருஷனுடைய முதல் ராசி, முதல் நட்சத்திரம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எதிலையுமே ஒரு முதன்மை தன்மையை விரும்பக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல தைரியசாலிகள். எதிரிய கூட முதுகுல குத்த மாட்டாங்க. நெஞ்சுக்கு நேரா நின்று ஃபேஸ் பண்ணி சமாளிச்சு ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யாரையுமே அதாவது பின்னாடி பேசக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட இருக்காதுங்க. சரிங்களா? நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு இடத்துல வந்து பேசி முடிச்சுட்டு சண்டையா நேருக்கு நேரா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நேர்மை, அதே மாரி நேருக்கு நேராக எதிரியை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது கேது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஞானம் அப்படின்னாவே கேது தான். எதையும் எளிதில கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதாவது ஏகலைவன் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு டீச்சர் இல்லாமயே இவங்களுக்கு நிறைய விஷயம் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கும், கத்துக் குடுக்குங்க. சரிங்களா? இவங்க ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, அத கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா, அந்த விஷயம் இவங்கள தேடி வரும். அதே மாரி எளிதில ஒரு விஷயத்தை கத்துப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இடத்துக்கு போனா கூட பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க, புதுசா ஜாயின் பண்றாங்க. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க. கத்துக்கிட்டு ஏற்கனவே அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. சீனியரோ, ஜூனியரோ சரிங்களா? ஒருத்தவங்க ஒரு 5 வருஷமா, 6 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் ஃப்ரெஷரா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே ஒரு குறுகிய காலகட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்க மேல வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். சீக்கிரமாவே எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்திங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ராசி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல செவ்வாய், கேது, சந்திரன். கேதுவுடைய நட்சத்திரம், சந்திரன் அங்க இருக்கார் ராசியில. சரிங்களா? அப்போ முன்கோபம் சற்று அதிகம். அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு தற்பெருமையும் இவங்ககிட்ட சற்று அதிகமா இருக்குங்க. சரிங்களா? குறிப்பா வாழ்க்கையில இவங்க பெரும்பாலும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. வளைஞ்சு கொடுத்து போகாத காரணத்தாலே பார்த்தீங்கன்னா, நிறைய எதிரிகளையும், எதிர்ப்புகளையும் வாழ்க்கையில சம்பாதித்துக் கொள்வாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நவ கிரகத்தினுடைய தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க. அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசினா அது மேஷ ராசி தான். அப்போ மேஷம் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த இடங்கள், அரசு சார்ந்த நண்பர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒண்ணு இவங்க அரசு பதவி அல்லது அரசு அரசு சார்ந்த துறையில இவங்க இருப்பாங்க. அல்லது அரசு சார்ந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை சற்று அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? எதையுமே எளிதில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது நல்லா கேட்டுங்க. அறிவு வேற, ஞானம் அப்படின்றது வேற இந்த இடத்துல. ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிறது அறிவு. ஒரு விஷயம் வந்து தானாக நம்ம வந்து கத்துக்கிறது அப்படின்றது ஞானம். அதாவது தானா கிடைக்கிறதுன்றது ஞானம். சரிங்களா? அப்போ சொல்லிக் குடுக்காம கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே ஞானம் தான். ஸோ இந்த ஞானம் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால, எளிதில யாரையும் வந்து நம்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்லங்க. ஒரு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு போய் டாக்டர பார்க்க போறீங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். சில மருந்துகள் எழுதி தரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு Googleல போட்டு பார்ப்பாங்க. இந்த மருந்து என்ன யூஸு? இந்த மருந்து சாப்பிட்டா என்ன பலன் நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் அந்த மருந்த வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சந்தேக மனப்பான்மைன்றது இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும். அத கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், செவ்வாய் இந்த 2மே ஆளுமை திறன் கொண்ட கிரகங்கள். சரிங்களா? இவங்க 2 பேருமே பலம் பெறுகின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேஷம் தான்.
அப்போ பொதுவாகவே இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவங்க கிட்ட இருக்கும். எல்லாரையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது, ஆன்மீகமும் நாத்திகமும் கலந்த ஒரு கலவையா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 6வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க கிட்ட போயிட்டு நீங்க முடியாது, உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவருடைய ரோஷத்தை சீண்டி பார்க்குற மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை எடுத்து செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு வைராகியம்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது எப்படி நீ என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நெறைய விஷயங்கள் அதாவது மத்தவங்களால செய்ய முடியாத நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னே எடுத்துக்கலாங்க. அடுத்து 7வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ரகசியங்கள் அதிகம் கொண்டவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சரிங்களா? அதே மாரி ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெளிய சொல்ல மாட்டாங்க. ஒரு காரியத்த செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் வெளிய சொல்லக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம மறைபொருள் ஆர்வம் உள்ளவங்க. மறைபொருள் அதாவது இந்த அமானுஷ்யம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், மறைபொருள் சாஸ்திரத்தில இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து 8வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் சொல்லிட்டு எடை போடக்கூடியவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். சரிங்களா? அதாவது அந்த ஒரு உள்ளுணர்வு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இவங்கள பார்த்து இவங்க இப்படித்தான், இப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு அந்த அந்த உள்ளுணர்வு அப்படின்றது இவங்களுக்கு சற்று அதிகமாகவே வேலை செய்யும். ஒருத்தங்கள பார்த்த உடனே அவங்கள கிரகிக்கின்ற தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா கேதுனாவே ஞானம் தான். சரிங்களா? அதாவது சயின்ஸை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஞானம் தாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு விஷயம் சொல்லுது பார்த்தீங்களா? உணர்வு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள். ஸோ அது வந்து இவங்க கரெக்டா வந்து கிரகிப்பாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லக்கூடியவங்களும் இந்த அஸ்வினியில பிறந்தவங்க தான். அடுத்து 9வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரத்தின் மூலமாக, ஆளுமையின் மூலமாக நீங்க இவங்கள அடிபணிய வைக்கவே முடியாதுங்க. சரிங்களா? ஆனா ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்துக்கு இவங்க கட்டுப்படுவாங்க. அன்புக்கும், பாசத்துக்கும் மட்டுமே கட்டுப்படக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீங்க எப்படி அதாவது இவங்ககிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா, அன்பு, பாசத்தின் மூலமாக நீங்க எளிதில காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே இவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 10ஓட 11 நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சா தனித்து தெரியணுன்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? எல்லாருமே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தனியா தெரியணும். நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம நல்லபடியா கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கடைசியா 10வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அஸ்வினியில பிறந்தவங்க நல்ல கடின உழைப்பாளிகள். யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்றது உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒரு சுதந்திர பறவை அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்தமா உழைச்சு கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்க பெரும்பாலும் அஸ்வினியில பிறந்தவங்க தான் இருப்பாங்க. சொந்த கால்ல முன்னேறி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்கள்ல நெறைய பேர் அஸ்வினியில பிறந்தவங்க தான். சரிங்களா? யாரோட உதவியையும் வாழ்க்கையில எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னால எல்லாமே முடியும். நானே என்னுடைய வாழ்க்கைய பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சுதந்திரமா அவங்களுடைய வாழ்க்கைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் இவங்க தான். அதே மாரி இவங்களுடைய வாழ்க்கையில சவால்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். அத தாண்டி இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சும் காமிப்பாங்க. அதேபோல இவனுடைய தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன மாரியான தொழில்லாம் இவருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், அதே மாரி இந்த அதிகார பதவிகள், காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த போலீஸ், ராணுவம், தீயணைப்பு சம்மந்தப்பட்ட துறை, அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்தில அதாவது மக்கள் தொடர்புடைய துறைகள், அது மட்டும் இல்லாம விளையாட்டு சம்மந்தப்பட்ட இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியாகவே வரும். இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே பொருந்தி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 10 விஷயங்கள்ல எந்தெந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.